அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பார்க்க இருக்கோன்னா, யூடைஸ் ப்ளஸில் மாணவர்களின் ஆதாரை UIDAI வெப்சைட்டில் உள்ளவாறு எவ்வாறு வெரிஃபை செய்வது என்பதை பார்க்க உள்ளோம். அதற்கு முதலில் கூகுளில் சென்று யூடைஸ் ப்ளஸ் என்று டைப் செய்து கொள்ள வேண்டும். பின்னர் udisplus.gov.in வெப்சைட்டை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். யூடைஸ் ப்ளஸ் சார்ந்த தகவல்கள் அனைத்தும் இந்த மாத இறுதிக்குள், அதாவது அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று தகவல் தெரிவித்துள்ளனர். இதில் லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். பின்னர் நம்முடைய ஸ்டேட்டை செலக்ட் செய்ய வேண்டும். கோ என்ற ஆப்ஷனை தெரிவு செய்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் மாடியூல் லாகின் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். இதில் 2025-26ஆம் கல்வியாண்டிற்கானதை நாம் தேர்வு செய்ய வேண்டும். இதில் நாம் இந்த பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்களில் எத்தனை பேருக்கு இன்னும் ஆதார் அப்டேஷன் செய்ய வேண்டும் என்பதை இங்கே ஆதார் கேப்சர் ஸ்டேட்டஸ் நியூ என்பதை தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்த பிறகு இந்த பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் ஆதார் அப்டேட் செய்யப்பட்டவர்கள் செய்யப்படாதவர்கள் தகவல் உள்ளன. உதாரணமாக 2ஆம் வகுப்பில் மொத்தம் 4 மாணவர்கள் உள்ளனர். அதில் 3 மாணவர்களுக்கு மட்டுமே யூடைஸ் ப்ளஸில் ஆதார் நம்பர் என்ட்ரி செய்யப்பட்டுள்ளது. ஒரு மாணவருக்கு ஆதார் வெரிஃபிகேஷன் UIDAI வெப்சைட்டில் வெரிஃபை செய்யப்பட்டுள்ளது. 2 மாணவர்களுக்கு இன்னும் வெரிஃபை செய்ய வேண்டும். இது அப்ஸ்ட்ராக்ட் சார்ந்த தகவல்கள். மேலும் தற்போது எவ்வாறு வெரிஃபை செய்வது என்பதை பார்க்கலாம். அதற்கு முதலில் லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் என்பதை தேர்வு செய்த பின்னர் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் என்பதை நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இதில் இப்பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்களின் தகவல்கள் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் என்னிடம் உள்ள மாணவியின் ஆதார் கார்டு வெரிஃபை செய்ய உள்ள தகவலை நான் எடுத்துக்கொள்கிறேன். தற்பொழுது இந்த மாணவிக்கு கடைசியில் ஆதார் வேலிடேட் என்ற இடத்தில் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு ஃப்ரம் UIDAI என்று வந்துள்ளது. காரணம் ஆதார் நேம் இல்லை ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்ச், ஏதோ ஒரு காரணத்தால் இது இன்னும் வெரிஃபிகேஷன் செய்யாமல் உள்ளது. கீழே உள்ள அடுத்த மாணவிக்கு நாம் பார்க்கும் பொழுது வெரிஃபிகேஷன் அப்டேட் செய்யப்பட்டுள்ளது. நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஏற்கனவே வெரிஃபை செய்த மாணவர்களை நாம் எக்காரணம் கொண்டும் மாற்ற இயலாது. அதை நாம் வெரிஃபை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே சிகப்பு நிற வண்ணத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கு மட்டுமே நாம் வெரிஃபை செய்ய வேண்டும். அதற்கு இங்கே நேம் என்பது தேர்வு செய்ய வேண்டும். அதில் தேர்வு செய்த பிறகு இங்கே do you want to change demographic details என்பதில் ஒரு செக் பாக்ஸ் உள்ளது. அதை நாம் டிக் செய்து கொள்ள வேண்டும். டிக் செய்தால் மட்டுமே நம்மால் இந்த டேட்டாவை மாற்றம் செய்ய இயலும். தற்போது மாணவியின் பெயரை நாம் இந்த இடத்தில் சேஞ்ச் செய்ய இயலாது. மீதி உள்ள தகவல்கள் சரியாக உள்ளனவா என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஜெண்டர் ஃபீமேல் என்று சரியாக உள்ளது. அதன் பிறகு டேட் ஆஃப் பர்த், இந்த மாணவியின் டேட் ஆஃப் பர்த் ஆதாரில் உள்ளது போன்று இல்லை, தவறாக உள்ளது. வருடம் 2017/30/6 என்று உள்ளது. அதை நாம் மாற்றம் செய்தாகிவிட்டது. அதன் பிறகு மாணவியின் ஆதார் நம்பர் மற்றும் நேம் மாற்றம் செய்வதற்கு 4.1.6 என்பதற்கு கீழே உள்ள do you want to change ஆதார் டீட்டெயில்ஸ் இன் SDMS அந்த செக் பாக்ஸை நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். தேர்வு செய்த பிறகு இந்த மாணவியின் தகவலை மாற்றம் செய்ய விரும்புகிறீர்களா என்று ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதற்கு I agree என்று கொடுத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு மாணவியின் ஆதார் நம்பரை நாம் டைப் செய்ய வேண்டும். டைப் செய்த பிறகு மாணவியின் பெயரை நாம் இங்கே டைப் செய்ய வேண்டும். டைப் செய்து முடித்த பிறகு கீழே சேவ் என்ற ஆப்ஷனை நாம் கொடுக்க வேண்டும். தற்போது டேட்டா அப்டேட் செய்யப்பட்டுவிட்டது. மீண்டும் நாம் பேக் ஆப்ஷன் சென்று இதே மாணவிக்கு வெரிஃபை செய்யப்பட்டுள்ளதா என்பதை நாம் தற்போது செக் செய்து பார்க்கலாம். ஏற்கனவே இங்கு ரெட் கலரில் வந்திருந்தது. தற்போது MBU ஸ்டேட்டஸ் MBU பெண்டிங் அப்டேட் என்று வந்துள்ளது, வெரிஃபைட் ஃப்ரம் UIDAI. இது போன்று எந்தெந்த மாணவர்களுக்கு
சிகப்பு நிற வண்ணத்தில் வெரிஃபை செய்ய வேண்டும் என்று உள்ளதோ அந்த மாணவர்களுக்கு மட்டும் நாம் அப்டேட் செய்ய வேண்டும். மற்ற மாணவர்களுக்கு நாம் அப்டேட் செய்ய வேண்டிய அவசியமில்லை. மேலும் மாணவர்களின் தகவல்கள் ஏதாவது ஆதாரில் தவறுதலாக இருந்தால் அவர்களின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்து இ-சேவை மையத்தில் அவர்களின் ஆதாரை கரெக்ஷன் செய்ய தகவல் தெரிவிக்க வேண்டும். மேலும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் தற்போது வாங்க முடியாத மாணவர்களின் தகவலை எவ்வாறு ஆதாரில் உள்ளவாறு நேம் மற்றும் டேட் ஆஃப் பர்த் பார்க்க வேண்டும் என்பதை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். மேலும் இது சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் மற்றும் தெளிவுகள் உங்களுக்கு தேவையென்றில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.